கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவருடைய மார்க்கத்தை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் தௌஃபீக் செய்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மறுமை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் மார்க்க விஷயங்களை விளக்குவதற்கும் அதை கேட்பதற்கும் உண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தை கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது, மார்க்க விஷயங்கள் சொல்லப்படுகின்ற இடத்தில் போய் அமர்வதற்கும் அதை கேட்பதற்கும் அந்த வாய்ப்புகளை நழுவிடாமல் அங்கே அதில் கலந்து கொள்வதற்கும் ஒரு மனிதருக்கு ஆர்வம் வருகிறது என்று சொன்னால், அந்த ஆர்வம் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய இதயத்தில் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்மையை நாடுகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா கடைசி வரை இந்த மார்க்கத்தை நமது மரணம் வரை மார்க்கம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதில் நமது சக்திக்கு உட்பட்டு முடிந்த வரைக்கும், சில நேரங்களில் அவசர வேலைகளில் இருக்கும், அது வேறு விஷயம், முடிந்த வரைக்கும் அந்த மார்க்கம் பேசப்படுகின்ற அந்த இடத்தில் அமர்ந்து அதை கேட்பதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒழுவுடைய தொழுகையுடைய சப்ஜெக்டை நாம் என்ன செய்கிறோம், பேசி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒழுவுடைய விஷயங்களை 2 நாட்களாக நாம் பேசினோம். அதனுடைய கொஞ்சம் மீதி இருக்கிறது, அதை இன்று முடித்து விட்டால் ஒரு 8 தினங்களில் தொழுகையுடைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் முடித்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கேட்பதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை செய்வானாக. ஆரம்பமாக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன் ஷரீஃபை தொழுவதற்கு ஒது வேண்டுமா என்பது ஒரு மஸ்அலா. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு மஸ்அலா. சில இந்த மஸ்அலாவை பொறுத்தவரையிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு நிறைந்த ஒரு மஸ்அலா. சிலர்கள் சாதாரண அறிஞர்கள் அல்ல, பெரிய பெரிய அறிஞர்கள், சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் குர்ஆனை தொழுவதற்கு ஒரு அவசியம் இல்லை. சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் குர்ஆனை தொழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு அவசியம் என்று சொல்கின்றார்கள். இந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை யமன் நாட்டிற்கு ஒரு தபால் அனுப்பிவிட்டார்கள். இந்த ஹதீஸ் மாலிக் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு ஒரு தபால் அனுப்புகிறார்கள். அந்த தபாலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய தொடக்கத்தில் ஒரு வாசகத்தை எழுதுகிறார்கள். அல்லாஹ் யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா தாஹிரும். சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் இந்த குர்ஆனை தொடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுத்தமானவர்கள் என்றால் என்ன? சிறிய அசுத்தத்திலிருந்தும் பெரிய அசுத்தத்திலிருந்தும் ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறிய அசுத்தம் என்றால் என்ன?
பெரிய அசுத்தம் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு சிறுநீர் கழிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அது சிறிய அசுத்தம். ஒவ்வொரு செய்து விட்டால் அந்த அசுத்தம் நீங்கிவிடும். பெரிய அசுத்தம் என்றால் என்ன? ஒரு மனிதர் இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது ஒரு செய்தால் போதாது, கண்டிப்பாக குளிக்க வேண்டும், அதற்குரிய முறையில் குளிக்க வேண்டும். குளித்தால் மட்டும்தான் அந்த அசுத்தம் என்ன செய்யும்? நீங்கும். இது பெரிய அசுத்தம் என்று சொல்வார்கள். அவர் சிறிய அசுத்தமாக இருந்தாலும் சரி, பெரிய அசுத்தமாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் இந்த குர்ஆனை தொடக்கூடாது என்ற அந்த வாசகத்தை என்ன செய்கிறார்கள்? எழுதுகிறார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இது மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை தொடுவதற்கு நிச்சயம் ஒது வேண்டும் என்ற கருத்தை என்ன செய்கிறார்கள்? முன்வைக்கிறார்கள். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒது வேண்டும் என்று சொல்லும் போது குர்ஆனை படித்து அதனுடைய விஷயங்களை எல்லாம் புரிவதற்கு கஷ்டமாக ஆகிவிடுமே. ஏன்னா எப்போது ஒது செய்ய முடியாது. பல நேரங்களிலே நிறைய நேரம் குர்ஆனை படிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். எந்த ஒரு சந்தேகம் ஏற்படும், அதற்கு எந்த சிரமமும் இல்லை. ஏனென்றால் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு, அது அரபி மொழி, அரபி குர்ஆனுக்கு அரபியில் மொழிபெயர்த்தாலும் சரி, தமிழ் மொழிபெயர்த்தாலும் சரி, மலையாளத்தில் மொழிபெயர்த்தாலும் சரி, மொழிபெயர்ப்பை தொடுவதற்கு ஒரு அவசியம் இல்லை. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். அது அந்த அரபி மொழியில் இறக்கப்பட்ட ஒன்றுதான் குர்ஆன். அந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு என்பது அதனுடைய விளக்க உரையை மனிதர்களால் எழுதப்பட்டது. அதை தொடுவதற்கு அந்த குர்ஆனோடு விளக்க உரை சேர்ந்து வரும்போது அதை தொடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, பொது அவசியம் இல்லை. அதே நேரத்தில் குர்ஆன் மட்டும், குர்ஆனுடைய வார்த்தைகள், அந்த அரபி வார்த்தைகள் மட்டும் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதில் வேறு மற்றவர்களுடைய எந்த வார்த்தைகளும் இல்லை. தமிழ் வார்த்தையோ மலையாள வார்த்தையோ அல்லது அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அரபியினுடைய தஃசீர், வியாக்கியானம் கூட விளக்கம் கூட ஒன்றும் அதில் இல்லை. அப்படி என்றால் அந்த குர்ஆனை தொடுவதற்கு கண்டிப்பாக பொது அவசியம் என்பதைத்தான் அறிஞர்கள் இந்த ஹதீஸை வைத்துவிட்டு செய்கிறார்கள், விளக்கம் கொடுக்கிறார்கள். எனவே நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு தமிழில் இருக்கிறது, மலையாளத்தில் அதை தொடுவதற்கு ஒது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நாம் அதை எடுத்து படித்துக் கொள்ளலாம். ஒருவர் செய்தால் அது நல்ல விஷயம், அது வேறு. செய்ய வேண்டிய அவசியமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அரபியில் இருக்கக்கூடிய குர்ஆன் மட்டும் இருக்கக்கூடிய அந்த அரபி குர்ஆனாக இருந்தால் அதை கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பொது செய்ய வேண்டும் என்பதை இந்த விளக்கத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதை போன்ற சகோதரர்களே, சாதாரணமாக பொது செய்கின்ற அந்த நேரத்தில் கைகளுடைய விரல்களை நாம் இப்படி என்ன செய்வோம்? கோதி கழுவோம், அது சுன்னத். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் காலுடைய விரல்களை கோதி கழுவது இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது, கை விரல்களை இப்படி கோதி கழுவதை போல கால் விரல்களையும் என்ன செய்ய வேண்டும்? கோதி கழுவ வேண்டும், அது சுன்னத். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விரல்களுக்கு இடையிலும் என்ன செய்ய வேண்டும்? கோதி கழுவ வேண்டும். இதா தவல்லஹத, நீங்கள் வுது செய்தால் ஃபஹல்லில் பைன அஸாபிஇ யதைக்க, உங்களுடைய கை விரல்களையும் வரிஜிலைக்க, உங்களுடைய கால் விரல்களையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கோதி கழுவுங்கள்
என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் என்ன செய்கிறது, பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் உது செய்யக்கூடியவர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கால் விரல்களை கோரி கழுவும் போது எப்படி கோரி கழுவ வேண்டும் என்றால், இந்த கை விரலுடைய சின்ன விரல் இல்லையா, இந்த சிறிய விரல், இந்த சிறிய விரலை கால் விரலுடைய ஒவ்வொரு விரலுக்கு இடையிலும் இப்படி விட்டு என்ன செய்ய வேண்டும், இப்படி கழுவ வேண்டும். அப்பதான் அதுக்கு உள்ளார உள்ள அந்த அடுக்குகள்லாம் சின்ன விரல் என்பது கால் விரல்களுக்கு இடையில சுகமாக என்ன செய்துவிடும், உள்ளே நுழைந்துவிடும். சாதாரணமாக நாம் அப்படி செய்வதில்லை, தண்ணியை ஊற்றி கழுவிட்டு போயிட்டே என்ன செய்வோம் இருக்கும். இது ஒரு சுத்தத்தான ஒரு வழிமுறை. பாருங்கள், சஹாபி கூறுகிறார்கள், ஹதீஸ் அஹ்மதுல் புகாரி முஸ்லிம் அபூ தாவூதில் பதிவாகிய ஒரு ஹதீஸ், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்த்தேன். இதா தவல்லஹ, அவர்கள் வுது செய்தால், யுஹல்லில் அஸாபிஅ ரிஜலிஹி, தங்களுடைய கால்களுடைய விரல்களை பிஹின்சரிஹி, இந்த சிறிய விரலை ஹின்சர், ஹின்சர் என்று சொன்னால் அரபியில் இந்த விரல், இது ஹின்சர், இது பின்சர், இது உஸ்தா, இது சபாபத்து, இது இப்ஹாம். சொல்லுங்க, லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம். அப்படி ஆங்கிலத்தில் சொல்வதை போல அரபியிலும் அதற்கு தனித்தனியாக பெயர்கள் இருக்கிறது. ஹின்சர், பின்சர், உஸ்தா, சபாபத்து, இப்ஹாம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்யும் போது இந்த கால் விரல்களை தங்களுடைய ஹின்சர், சிறிய விரல்களை கொண்டு என்ன செய்வார்கள், உள்ளே இட்டு தேய்த்து கோதி கழுவுவார்கள் என்ற ஹதீஸ் என்ன செய்கிறது, பதிவாகிறது என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், அறிகிறோம். அதே போல சகோதரர்களே, மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. வுது செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 3 தடவைக்கு மேல் கழுவக்கூடாது. 3 தடவை தான் லாஸ்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவை கழுவி இருக்கின்றார்கள். சில கட்டங்களில் கையாக இருந்தாலும் சரி, முகமாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, 2 தடவை அல்லாஹ்வுடைய ரசூல் கழுவி இருக்கின்றார்கள். 3 தடவையும் என்ன செய்திருக்கின்றார்கள், கழுவி இருக்கின்றார்கள். இப்ப சுன்னத்தான விஷயம் 3 தடவை கழுவ வேண்டும். முதல் தடவையை கழுவும் போது ஒருவேளை அது சில பகுதிகள் நனையாமல் இருந்தால் கூட 2வது தடவை கழுவும் போது என்ன செய்விடும், நனைந்துவிடும். 2வது தடவை நனையாமல் இருந்தால் கூட 3வது தடவை கழுவும் போது நல்ல முறையில் என்ன செய்யணும், அதை நனைத்து விட வேண்டும். 3 தடவைக்கு அதிகமாக வரும்போது அது வீண் விரயமாக, இஸ்ராஃபாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. 3 தடவையில கண்டிப்பா மேக்சிமம் நனைந்துவிடும், எல்லா பகுதியும் என்ன செய்துவிடும், நனைந்துவிடும். ஒருவேளை 3 தடவை கழுவியும் யாராவது சொல்கிறார்கள், நம்ம முத்து பகுதி நனையல அப்படின்னு சொன்னா, நம்ம கண்டிப்பா 4வது தடவையும் என்ன செய்ய வேண்டும், கழுவ வேண்டும். அது வேற விஷயம். ஏன்னா எல்லா பகுதியும் நனைய வேண்டும். ஆனால் சரியான வழிமுறை என்ன அப்படின்னா, 3 தடவையும் கண்டிப்பாக எல்லா பகுதிகளும் நனையக்கூடிய முறையில் அதை கழுவி முடித்து விட வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவைக்கு மேல் என்ன செய்யவில்லை, கழுவவில்லை. பாருங்க, இன்ன ரசூலுல்லாஹி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவல்லஹ, இந்த ஹதீஸ் அஹ்மது முஸ்லிமில் பதிவாகிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மூன்றாக 3 தடவை தான் என்ன செய்கிறார்கள். வேறு சில ஹதீஸ்கள் 2 தடவை என்ன செய்கிறது வருகிறது. பல நேரத்தில் ஒரு கிராமவாசி வருகிறார்கள். ஒரு கிராமவாசி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் ரசூலே, நான் எப்படி உதவு செய்ய வேண்டும்? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கழுகி ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 தடவை கழுகி காட்டி கொடுக்கிறார்கள். கிராமவாசி என்று சொல்லும் போது படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு மார்க்கத்தை கேட்கிறார். அந்த மனிதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அதை கழுகி காண்பித்து கொடுக்கிறார்கள். எப்படி உதுவு செய்ய, ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 தடவை 3 தடவை அல்லாஹ்வுடைய ரசூல் கழுகிவிட்டு கிராமவாசியை பார்த்து கூறுகிறார்கள், ஆதல் உதுவு, இதுதான் உதுவு செய்யக்கூடிய முறை. ஃபமன் ஜாத அலா ஹாதா, இந்த 3 முறையை விட யாராவது அதிகரித்தால் ஃபக்கத் அஸாஅ, அவர் தவறு செய்து விட்டார். வ தஅத்தா, அவர் வரம்பை மீறி விட்டார். அவர் வலம, அநீதம் செய்துவிட்டு 3 வார்த்தைகளை சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 தடவையை விட அதிகமாக கழுவுவது தவறு அப்படின்னு ஒற்றை வார்த்தையை சொல்லி முடிக்கவில்லை அல்லாஹ்வுடைய ரசூல். 3க்கு விட அதிகமாக கழுவினால் தவறு செய்து விட்டார், வரம்பை மீறி விட்டார், அநீதம் செய்து விட்டார். 3 வார்த்தைகள். அந்த வார்த்தையுடைய பயன்பாட்டிலிருந்து என்ன தெரிகிறது? அது மிகப்பெரிய தவறு, அது செய்யக்கூடாது. ஏன்னா அது வீண் விரயம். பொதுவாக இந்த காலம் வந்து இப்போதுள்ள நேரம் வந்து மழை இல்லை, தண்ணீர் பஞ்சம், கஷ்டம். நம்ம ஊர்ல கிணத்துல எல்லாம் தண்ணீர் இல்லை, கம்மி. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தண்ணீரை வீண் விரயம் செய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சில சகோதரர்கள் பல தடவை நாம் அதை சொல்லி இருக்கிறோம். பைப் அப்படி ஃபுல்லா தொடர்ந்து வைத்து என்ன செய்வாங்க, இப்போது கூட அப்படி தண்ணீர் வந்து ஒரு 5 பேருக்கு உதவு செய்ய முடியும். அந்த தண்ணீரை அது ஒருவர் என்ன செய்வாரு, பைப்பை திறந்து விட்டுக்கிட்டு உதவு செய்து போயிட்டு செய்து குடிச்சிட்டு போயிடுவாரு. இது வந்து பாவ செயல். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் விசாரணை செய்யக்கூடிய ஒரு காரியம். இது அல்லாஹ்வுடைய சொத்து, பள்ளிவாசலுடைய சொத்து, வக்ஃப் சொத்து, பைத்துல் மால் என்று சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய சொத்து. அப்ப அதை வந்து ஒரு ரூபாய் வந்து அநியாயமான முறையில் வீண் விரயம் செய்தால் நாளை அல்லாஹ்விடத்தில், அதனால்தான் சில நேரங்களில் ஃபேன்களை திருப்பி ஓடும். மத்தினால் அவர்கள் இருக்க மாட்டார்கள், வெளியே அங்கே போயிருப்பாங்க. ஃபேன் அப்படி கிடந்து என்ன செய்யும், ஓடும். சில சகோதரர்கள் தொழுது விட்டு என்ன செய்வாங்க, ஃபேன் அப்படி ஆன் பண்ணிட்டே போயிடுவாங்க. அவருடைய கவனம் கண்டிப்பாக ஃபேன் ஆன் செய்தால் அதை முடித்தவுடனே ஆஃப் பண்ணிட்டு தான் என்ன செய்யும், போகணும். இதெல்லாம் வந்து ஒரு பாவமான காரியங்கள், மறுமையில் விசாரணைக்குரிய ஒரு காரியங்கள். ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்விடத்தில் அது பதிவாகிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நேசிக்க மாட்டான். இன்னல் முபத்திரீன கானூ இஃப்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் இஃப்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள். ஷைத்தானுடைய சகோதரர், ஷைத்தான் வந்து நரகவாசி. அப்ப அந்த ஷைத்தானுடைய சகோதரன் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு பாவமான ஒரு காரியம் என்பதை நாம் உணர்ந்து, பள்ளிவாசலுக்கான ஃபேன், லைட், தண்ணீர் இவைகளெல்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு விஷயம். அதே போல சகோதரர்களே,
இந்த உது செய்வதை பற்றி நாம் இப்போது என்ன செய்கிறோம், அறிந்து வருகிறோம். கஅபத்துல்லாஹ்விற்கு நாம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி செல்கிறோம் மக்காவிற்கு. அதே மாதிரி உம்ரா செய்வதற்காக வேண்டி நாம் செல்கிறோம். போன உடனே நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது. கஅபத்துல்லாஹ்வில் சென்றவுடன் தவாப் செய்வது. இந்த கஅபத்துல்லாஹ்வை 7 தடவை அப்படி சுற்றி வருவதற்கு பெயர் தான் தவாப். இந்த தவாப் செய்கின்ற அந்த நேரத்தில் கண்டிப்பாக உது செய்வது என்பது கட்டாயம், அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உது இல்லாமல் எப்படி எல்லா தொழுகைகளுக்கும் உது அவசியமோ ஏற்கனவே நாம் படித்தோம். ظهر أثر مغرب سنة فرض جناب எல்லா தொழுகைகளுக்கும் உது அவசியம். உது இல்லாமல் தொழுதால் தொழுகை பாத்திலாக ஆகிவிடும். எப்படி தொழுகைக்கு உது அவசியமோ அதே போன்று தவாப் செய்கின்ற அந்த நேரத்தில் கண்டிப்பாக உது அவசியம். உது இல்லாமல் 7 தடவை சுற்றி வருவது கஅபத்துல்லாஹ்வை எந்த பயனும் என்ன இல்லை என்பது ஷரியத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சட்டம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அத்-தவாஃபு ஸலாத்துன். தவாஃப் செய்வது என்பது ஒரு தொழுகை போன்ற ஒரு விஷயம். இல்லா அன்னல்லாஹ அஹல்ல ஃபீஹில் கலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, தவாஃப் செய்யும் போது பேசுவது கூடும். பேசினால் தவாஃப் செய்யாது, முறித்து விடாது. தவாஃப் செய்து கொண்டே வருகிறோம். ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு, நம்ம வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லிட்டோம், பதில். இப்ப தவாஃப் முறித்து விடுமா என்று கேட்டால் முறித்து விடாது. ஆனா தொழுகையாக இருந்தால் தொழுது கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு, நம்ம வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னோம், நம்ம தொழுகை பார்த்துட்டாங்க, தொழுகை முறித்து விடும். காரணம் தொழுகையில பேச கூடாது. தவாஃப் செய்து கொண்டே இருக்கிறார், முடிந்த வரைக்கும் பேச்சை தவிர்க்க வேண்டும். தவாஃபுடைய நேரத்தில் திக்ர்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற நல்ல திக்ர்களை சொல்லிக்கொண்டே தவாஃப் செய்வதுதான் சிறப்பு. ஒரு வேளை ஒரு போன் வந்து நினைக்கிறேன், தவாஃப் செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு போன் வந்து அந்த போன் எடுத்து 2 வார்த்தை பேசுறாரு. சரி நான் தவாஃப் செய்து இருக்கிறேன், வைக்க போன இபாதத் செய்ய வேண்டியிருக்கிறது, 2 வார்த்தை பேசுறாரு நினைக்கிறேன். இப்ப இதனால் தவாஃப் என்ன செய்யக்கூடாது, முறித்து விடாது. அதே நேரத்தில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு போன் வந்து நினைக்கிறேன், பாக்கெட்ல வந்து போன் இருக்குது, போனை எடுத்துக்கிட்டு நான் தொழுது நிற்கிறேன், எப்படின்னா தொழுது நிற்கிறேன், இப்போ பேசாதீங்க இப்படின்னு சொன்னா தொழுகை மாத்திராயிரு. தொழுகை தவாஃபுக்கும் அந்த தொழுகைக்கு மத்தியில் உண்டான ஒரு வித்தியாசம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஹல்ல ஃபீஹில் கலாம். தவாஃபை பொறுத்தவரையில் பேசினால் என்ன செய்யாது, மற்றபடி பேச வேண்டும் என்பதல்ல. பேசாமல் இபாதத்துகள் திக்ர்களை செய்ய வேண்டும். ஒரு கால் அவன் பேசிவிட்டால் தவாஃப் முறிந்து விடாது. ஃபமன் தகல்லம, அப்படி பேச வேண்டியது வந்தால் கூட தவாஃப் செய்யும் போது ஃபலா யதகல்லமு இல்லா பிகைரின், நல்ல விஷயங்களை என்ன செய்யுங்கள், பேசுங்கள். அப்புறம் 2 பேரும் அப்படியே தவாஃப் செய்து போறாங்க. ஒரு ஆள் நல்ல மார்க்கத்தை பத்தி ஏதாவது ஒரு தகவல் கேட்கிறாரு, அவர் ஆன்சர் சொல்றாரு. அது ஒரு குர்ஆன் வசனத்துடைய ஒரு அர்த்தத்தை கேட்கிறாரு, அவர் பதில் சொல்றாரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் பேசினா தொழுகிடக்கூடாது, தவாஃப் முறித்து விடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும். ஆனால் கண்டிப்பா உது செய்ய வேண்டும். இதுதான் நாம் இங்கு பேச வேண்டிய முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்னா, சஹீ செய்கிறோம். உம்ராவுக்கு செல்லும் போதோ ஹஜ்ஜுக்கு செல்லும் போதோ சஹீ என்று சொன்னால் என்ன,
இந்த சபா மர்வா என்று சொல்லக்கூடிய அந்த மலை குன்றில் அப்படியே ஓடுவது, தொங்கோட்டம் என்று சொல்வார்கள், ஏழுதல் எப்படி ஓடுவது. அதே மாதிரி எனது இந்த முஸ்தலிஃபாவில் இரவு தங்குவதில்லை, முஸ்தலிஃபாவில் அது மாதிரி அரபாவில் தங்குவது, துல்ஹஜ் 9வது நாள் அரபாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, மினாவில் தங்குவது. இந்த மாதிரி நேரங்களில் ஒருவருக்கு உது செய்வது அவசியமா என்றால் கட்டாயம் இல்லை. உது செய்வது அவசியம் என்பது அந்த தவாபு செய்யும் போது மட்டும்தான் அவசியம். மற்ற நேரங்களில் அரபாவில் இருக்கிறாரு, உது இல்லை, பிரச்சனை இல்லை. உது இருந்தால் நல்ல விஷயம், அது வேறு விஷயம். பொது இல்லாமல் இருந்தாலும் அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு செயலாக என்ன செய்யாது, இஸ்லாமிய மார்க்கம் அதை கருதாது. இதெல்லாம் எதற்கு சொல்கிறோம், நமது வாழ்க்கையில் இது போன்ற சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைத்தால் இந்த மாதிரி மசாலாக்கள் எல்லாம் நமக்கு என்ன பயன்பெறும். அது மாதிரி தெரியாத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நல்ல விஷயங்கள், மார்க்க விஷயங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மாதிரி ஹஜ்ஜின் போது அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஃஅலி மா யஃஅலுல் ஹாஜ் கைர் அல்லா ததூஃபி பில் பைத். எல்லாமே நீ இது செய்யுங்க, பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை. சஃபா மர்வால போலாம், முஸ்தலிஃபாவில் எல்லாமே பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அல்லா ததூஃபி பில் பைத், பைத்துல்லாஹில் தவாஃப் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தடை செய்தார்கள். அதுக்கு மட்டும் என்ன, கண்டிப்பாக குளித்து சுத்தமாகி உது செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை நமக்கு என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள். அது மாதிரி பாருங்க, இன்னொரு விஷயம், ஒட்டகத்தினுடைய இறைச்சி. வெளிநாட்டுகள்லாம் சவுதிகள்லாம் போகும்போது இங்க ஒட்டக இறைச்சி கிடைப்பதெல்லாம் கொஞ்சம் கம்மி. ஆனா அங்கெல்லாம் கிடைக்கும் ஒட்டக இறைச்சி, ஒட்டகத்தினுடைய இறைச்சி. இப்போ ஒட்டகத்தினுடைய இறைச்சி சாப்பிட்டால் ஒது புரியுமா கேட்டால், ஒட்டகத்தினுடைய இறைச்சி சாப்பிட்டால் ஒது புரியும். ஆட்டு மாட்டினுடைய இறைச்சி சாப்பிட்டா என்ன செய்யாது, ஒரு முடியாது. ஒட்டகத்துக்கு அப்படி ஒரு தனியா ஒரு எஃபெக்ட் இருக்கு. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் என்ன செய்யலாம், அதற்குள்ளே இருக்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் என்ன செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் வந்து அஹ்மது, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரஜுலன் சஅலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். வந்து கேட்கிறார்கள், அனதவல்லஹு மின் லுஹூமில் கனமி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஆட்டுக்கறியை சாப்பிட்டால் நாங்கள் உது செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார்கள். ஆட்டுக்கறியை சாப்பிட்டால் நாங்கள் உது செய்ய வேண்டுமா கேட்கிறாங்க. அதாவது முறிஞ்சிருமா, உது முறிஞ்சிருமா, புதுசா உது செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. قال رسول الله صلى الله عليه وسلم إن شئت تولى وإن شئت فلا تولى. விரும்பினா உது செய்யுங்க, நீங்க விருப்பம் உது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உது முடியாது. ஹதீஸ் வந்து சரியான ஒரு ஹதீஸ் பதிவாக. உடனே அந்த மனிதன் திருப்பி ஒரு அடுத்த கொஸ்டின் கேட்கிறார், அல்லாஹ்வின் ரசூலே, அனதவல்லஹு மின் லுஹூமில் இப்லி யா ரசூலல்லாஹ், ஒட்டகக்கறியை நாங்கள் சாப்பிட்டால் உது செய்ய வேண்டுமா? قال رسول الله صلى الله عليه وسلم نعم. ஆம். ஆட்டுக்கறி என்ன சொன்னாங்க, வேண்டாம் செய்யுங்க அல்லது வேண்டாம் சொன்னாங்க.
ஒட்டகக்கறிக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தவல்லா மின் லஹூமில் நஅம், ஒட்டகக்கறியை சாப்பிட்டால் உது செய்ய வேண்டுமா? நஅம், ஆம் என்று சொன்னதோடு மட்டும் நிப்பாட்டாமல் திருப்பி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், தவல்லா மின் லஹூமில் இபில், ஒட்டகக்கறியை சாப்பிட்டால் நீங்கள் உது செய்யுங்கள். அது என்ன தெரிகிறது? உது செய்துவிடும், முறித்துவிடும் என்பதன் வலுவான ஒரு கருத்தாகும். இது சரியான ஆதாரப்பூர்வமான கருத்து. இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சகோதரர்களே, தூங்க செல்லும் போது உதவு செய்வது சுன்னத். நைட்ல தூங்கும் போது தூக்கத்தில் மரணம் வந்துவிட்டால் அதற்குண்டான கூலி கிடைக்கத்தான் செய்யும். சகோதரர்கள் சொல்வார்கள், இந்த காலத்தில் உள்ளவங்க தூங்கும் போது உதவி செய்து தூங்கினால் அந்த தூக்கத்தில் மரணம் வந்துவிட்டால் அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போயிடுவார்கள். சொர்க்கத்துக்கு உதவ வைத்து தீர்மானிக்க முடியாது. ஆனால் அந்த உதவுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக என்ன செய்யும்? கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போவதும் போவாதும் அவருடைய மற்ற எல்லா செயல்களை வைத்துதான் என்ன செய்ய வேண்டும்? தீர்மானம் செய்யப்படும். நன்மை உண்டல்லோ அதனால திருமலை குர்ஆன்ல சொல்லும் போது, வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஒரு மணியளவு நன்மை நீங்கள் செய்தாலும் அதனுடைய கூலியை நீங்கள் பார்ப்பீர்கள் மறுமையில். ஒரு மணியளவு, ஒரு மணல் பொடியினுடைய அளவு ஒரு நன்மை செய்தாலும் அதனுடைய நன்மையை மறுமையில் நீங்கள் அடைவீர்கள் என்று திருமலை குர்ஆன், தீமை அப்படித்தான் திருமலை குர்ஆன் சொல்கின்ற காரணத்தினால இரவு நேரத்தில் தூங்குகின்ற அந்த நேரம் நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் இதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க செல்கின்ற அந்த நேரத்தில் உது செய்துவிட்டு படுப்பாங்க. வலது பக்கத்தில் அப்படி சரித்து சாய்த்து படுப்பார்கள். வலது பக்கமாக ஒருங்கிணைத்து படுப்பார்கள். உதவு செய்வதற்கு படுக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வஹியா என்ற துஆவை ஓதுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒட்டக பால் குடித்தா உதவு செய்யணும் என்று வரல, குடிக்கலாம். வாய் கும்பிடுச்சா நல்லது. வாய் ஒட்டக இறைச்சிய சாப்பிடும் போதுதான் உதவு செய்யணும்னு இருக்கு. நீ படுக்கைக்காக வரும்போது தொழுகைக்கு உதவு செய்வதை போல நீங்கள் உதவு செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் என்ன செய்கிறது? பதிவாயிருக்கிறது. அடுத்து பாருங்க, ஒரு மனிதருக்கு இரவு நேரங்களில் குளிப்பு கடமையாகிவிட்டதை வைத்துக் கொள்வோம். தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகிறார், குளிப்பு கடமையாகிவிட்டது. இந்த மனிதர் திரும்பவும் தூங்குவதற்கு நாடுகிறார். காலையில குளிச்சுக்கலாம், சுபத்துள்ளக்கூடிய நேரத்தில் எழுப்பி என்ன செய்யலாம்? குளிக்கலாம். இப்ப தூங்கிடுவோம் அப்படின்னு நாடினால் என்ன செய்ய வேண்டும் என்றால் உது செய்துவிட்டு தூங்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சுன்னத்தான விஷயம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, அபூ தாவூத், திருமதி, நஸாயி போன்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் வருகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வார்கள் என்றால், இதா அராத ஐ யனாம வஹுவ ஜுனுபுன், அவர்களுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் மீண்டும் அவர் தூங்க வேண்டும் என்று நாடினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவல்லஹ, வுது செய்வார்கள்.
உதுஅஹு லிஸ்ஸலாத், தொழுகைக்கு உது செய்வதை போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் உது செய்துவிட்டு தான் என்ன செய்வார்கள்? தூங்குவார்கள். பல சயின்ஸ் இருக்கு, நமக்கு தெரியாது என்ன காரணம். ஆதாரபூர்வமான ஒரு இதையும் நமது வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். அதே போல ஒரு மனிதர் இரண்டாம் முறை இல்லறத்தை நாடினால் உது செய்வது சுன்னத். இதிலும் விஞ்ஞானம் இருக்கும், நமக்கு தெரியாது. ஒரு முறை இல்லற வாழ்க்கையை முடிந்ததற்கு அப்புறம் திருப்பி இன்னொரு முறை நாடும் போதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அத்தா அஹதுக்கும் அஹ்லஹு, உங்கள் ஒருவர் தங்களுடைய மனைவியிடத்தில் வந்தால், அதாவது இல்லற வாழ்க்கையை முடித்தால், சும்ம அராத அன் யஊத, திரும்பவும் ஒரு முறை இல்லறத்தை நாடினால், ஃபல் யதவல்லா, அவர் உது செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, அபூ தாவூத், திர்மிதி எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் வருகிறது. ரவாஹுல் ஜமாஅ என்று வருகிறது. நிறைய ஹதீஸ் கிரந்தங்களை ஹதீஸ் செய்கிறது. இதுவும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உது தொடர்புடைய ஒரு ஒழுக்க முறை. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம், ஒருவருக்கு குளிப்பு கடமையாகி விடுவதை வைத்துக் கொள்வோம். குளிப்பதற்காக வேண்டி பாத்ரூமுக்கு போகிறார். இப்போது குளிப்பதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றால் உது செய்ய வேண்டும். இது ஒரு சுன்னத்தான வழிமுறை. டைரக்டா போய் உடனே குளித்து விடக்கூடாது. குளிப்பதற்கு முன்னால் உது செய்ய வேண்டும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா இக்தஸல மினல் ஜனாபதி, கடமையான குளிப்பை குளித்தால், யஃப்ரஹு பி யமீனிஹி அலா ஷிமாலிஹி, தங்களுடைய வலது கையில் தண்ணீரை எடுத்து இடது கையிலே ஊற்றுவார்கள். குவளையிலோ பக்கத்திலோ எடுத்து இடது கையிலே ஊற்றி என்ன செய்வார்கள்? இடது கையில் விட்டு தங்களுடைய மறைவிடத்தை முதலில் சுத்தம் செய்வார்கள். குளிப்பதற்கு முன்னால சுத்தம் செய்துவிட்டு சும்மா எத்தவல்லஹு, ஏன்னா நஜீஸ் ஏதாவது இருந்தால் அதை அசுத்தமாகிவிட்டு என்ன செய்வார்கள்? சும்மா எத்தவல்லஹு, அவர்கள் உது செய்வார்கள். உதுஅஹு லிஸ்ஸலாத், தொழுகைக்கு உது செய்வதை போன்று உது செய்வார்கள். செய்துவிட்டு தான் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு தலைவரை உலகத்திலே பார்க்க முடியாது. ஒரு மனித வாழ்க்கையில் உண்டான எல்லா துறைகளிலும் அக்கு வேற ஆணை வேறாக எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்தாக பிரித்து தெளிவுபடுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து பாருங்க, அதாவது இந்த சமைத்த சாப்பாடு, வேக வைத்த சாப்பாடு, வீட்டில் உள்ள சமைத்து தோசை அப்பம் அல்லது சாப்பாடு சோறு ஏதோ சமைத்த சாப்பாடு சாப்பிட்டால் உது முறையுமா? எப்படி வந்தது? முடியாது. சிலர்கள் உது புரியும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். இந்த விஷயம் இருக்கு. என்ன ஹதீஸ் பாருங்க, தவல்லு, இந்த ஹதீஸ் அஹ்மது முஸ்லிமிலும் வருகிறது. இந்த ஹதீஸை சொல்லி ஏதாவது ஒரு ஆதாரத்தை தெளிவுபடுத்தினால் நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதை சொல்கிறோம். வேக வைத்த உணவை சாப்பிட்டால் உது புரியும், அதுக்கு ஆதாரம் இருக்கிறது.
மஸ்ஸத்தின் நார், வேக வைத்த உணவில் இருந்து நீங்கள் உதவு செய்யுங்கள். வேக வைத்த உணவை சாப்பிட்டால் நீங்கள் உதவு செய்யுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் பதிவாகிறார். ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா என்று கேட்டால் சரியான ஹதீஸ். இந்த ஆதாரத்தை முன்வைத்துதான் இவர்கள் வேக வைத்த உணவை சாப்பிட்டால் உதவு புரியும் என்று சொல்வதற்குண்டான ஒரு காரணம். இது இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க, கான ஆஹிருல் அம்ரைனி மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கல் லுஹூஹி மிம்மா மஸ்ஸத்தின் நார், கடைசியில் வேக வைத்த உணவை சாப்பிட்டால் உது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு ஹதீஸ் இரண்டாவதாக பதிவாகிறது. இதான் கடைசியில் உள்ள ஹதீஸ். ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்தவாறு சில சட்டத்திட்டங்கள் என்ன செய்யும், அந்த கால சூழலுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், மாறும். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆதாரபூர்வமான செயல்களா, அப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. உதாரணமா ஆதம் நபியுடைய காலத்துல சகோதரியை கல்யாணம் பண்ணலாம் தானே. ஆதம் நபியுடைய பிள்ளைகள் ஹாபில் காபில், அவங்க யாரை கல்யாணம் பண்ணாங்க? வேற மனுஷன் கல்யாணம் பண்றாங்க. சகோதரிகள் தான் கல்யாணம் பண்ணாங்க. அன்னைக்கு அதுதான் முடியும். இப்ப முடியுமா? இப்போ ஹராம். அப்ப திருமலை குர்ஆன்ல சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்வான். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும் போது மாற்றி சொல்வான். இது அல்லாஹ்வுடைய வேலை. ஆனா இறைவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா கால சூழலுக்கு மனிதனுடைய நிலைக்கு தகுந்தவாறு சில சட்டத்திட்டங்களை அல்லாஹ் என்ன செய்வான், மாற்றுவான். மா நன்சத் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பி கைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. ஒரு வசனத்தை மாற்றுவோம், மாற்றிவிட்டு இன்னொன்றை கொண்டு வருவோம், அதை போன்றதை கொண்டு வருவோம், அல்லது அதை விட சிறந்த ஒன்றை கொண்டு வருவோம் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இஸ்லாத்துடைய அந்த ஆரம்ப கட்டத்தில் ஒரு சட்டம் இருந்தது உண்மைதான். வேக வைத்த உணவை சாப்பிட்டால் உணவு குறைந்துவிடும். ஆனா அது கடைசியில் அந்த சட்டம் என்ன செய்யப்பட்டுவிட்டது, மாற்றப்பட்டுவிட்டது. இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். இரண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்வேன். பொது செய்வது பிரச்சனை இல்லை. பொது செய்வது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு திருப்தி இல்லை, ஒரு உதவு செய்யலாம் நல்லது அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க உதவு செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு உதவு செய்யறதுனால ஒன்றும் குறைஞ்சு போகாது. ஆனா தண்ணி இல்லாத ஒரு நேரங்கள், தண்ணி கஷ்டமாக இருக்கிறது, அந்த உதவுக்கு தண்ணி இருந்தால் நாலு நேரம் ஒரு ஆளுநர் செய்வாரு, உதவு செய்வாரு, டைட்டான நேரம், அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த மனசை மாற்றிக் கொள்வது நல்லது. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு விஷயம் வேக வைத்த உணவை சாப்பிட்டால் ஒரு முடியாது. அந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், திருப்திப்பட வேண்டும். அந்த மனசை கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு தோதுமான ஒரு மனசை கொண்டு வந்தா நல்லது. இல்ல தண்ணீர் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஒரு உதவு கூட செய்யணும், மனசுக்கு திருப்தி இல்லை, நீங்க ஒரு உதவு செய்துட்டீங்க, அது ரொம்ப தப்பு கிடையாது. அடுத்த ஒரு விஷயம் frequent urination. frequent urination அப்படின்னா சிலவங்களுக்கு அரபியில் சல்சல் பவுல் என்று சொல்வார்கள். சல்சல் பவுல் என்று சொன்னால் இது ஒரு டிசீஸ், ஒரு நோய். என்ன நோய் அப்படின்னா, அதாவது யூரின் அடிக்கடி போய்கொண்டே சொட்டு சொட்டா அப்படி என்ன செய்யும், போகும். இது ஒரு நோய். இப்படிப்பட்டவர் உதவு செய்வாங்க,
திரும்பவும் போய் அந்த இடத்தை சுத்தம் பண்ணிட்டு திரும்பவும் வருவாங்க. திரும்பவும் வந்து சும்மா சும்மா ஒது செய்ய முடியுமா? கஷ்டம். அதனால இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு சட்டத்தை இயற்றி வைத்திருக்கிறார். ஒரு சட்டம், இந்த மாதிரி நோய் உடையவர்கள் frequent urination, அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நோய் உடையவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, லோகருடைய நேரம், லோகருடைய நேரம், அந்த லோகருடைய நேரத்துக்கு, அந்த லோகருக்கு நேரம் வந்ததுக்கு அப்புறம் ஒது செய்யணும். ஒது செய்து யூரின் எல்லாம் போய் ஒது செய்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உள்ள ஏறியாச்சு. பள்ளிவாசலுக்குள்ளார ஒரு சொட்டு யூரின் வருது, பிரச்சனை இல்லை. இஸ்லாம் மார்க்கம் அவருக்கு மன்னிப்பை வழங்குகிறது. ஏன்னா அவருக்கு முடியாத விஷயம் இல்ல. யூரின் நஜீஸ் இல்லையா? நஜீஸ் தான். யார் இல்லைன்னு சொன்னா இது முடியாத ஒரு கட்டம். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், இறைவன் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான். குர்ஆன், வலா யுரீதுல்லாஹு பிக்குமுல் உஸ்ர், இறைவன் உங்களை சிரமப்படுத்த விரும்பவில்லை. ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் முடிந்தவரை நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அவருடைய சக்தியை மீறி அவரை இறைவன் சிரமத்தை கொடுக்க மாட்டான். இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள். அவருக்கு முடியல, அவர்தான் பாத்ரூம்ல போய் யூரின் பாஸ் பண்ணி சுத்தம் பண்ணியாச்சு. திரும்பி உள்ள வராலும் திரும்ப ஒரு சொட்டு யூரின் வருகிறாரு. என்ன செய்ய முடியும்? சக்தியை மீறி வருகிறது. இவருக்குள்ள சட்டம் என்ன அப்படின்னா, பிரச்சனை இல்லை, தொட வேண்டியதுதான். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த ஒதுவை வைத்து அந்த நுகருடைய நேரத்தோடு அதை முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒதுவை வைத்து அசர் தொழுகை தொழக்கூடாது. அதான் சட்டம். சாதாரண நேரங்களாக இருந்தால், இப்ப சுபுடைய ஒதுவை வச்சு ஒது முடியாம இருந்தா நுகர் தொழலாம். இன்னும் ஒது முடியாம இருந்தா அசர் தொழலாம். அதுக்குள்ளார ஒது முடிஞ்சிடும். ஏன்னா தண்ணி குடிப்பாங்க, யூரின் பாஸ் பண்ண வேண்டும். ஒரு பேச்சுக்கு ஒது முடியாம இருந்தால் லோகருடைய ஒதுவை வச்சு என்ன செய்யலாம்? அசர் என்ன செய்யலாம்? தொழலாம். அதே நேரத்தில் இந்த frequent urination, அடிக்கடி யூரின் போகக்கூடிய இந்த நோய் உடையவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பக்தருக்கும் தனித்தனியாக என்ன செய்ய வேண்டும்? ஒது செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கு ஒரு நீண்ட ஹதீஸ் செய்கிறது. புகாரியில முஸ்லிமில் செய்கிறது, ஆதாரமாக நமக்கு அமைகிறது. அந்த ஹதீஸ் ரொம்ப நேரம் ஆயிடும், அந்த ஹதீஸ் அப்படியே விட்டுருவோம். அதற்கு ஆதாரம் செய்கிறது இருக்கிறது. அந்த கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் இதை முடித்துக் கொள்வோம். இது வந்து ஒரு நல்ல விஷயம், எல்லாமே நல்ல விஷயம் தான். என்றாலும் அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு இது தேவையாகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த விஷயம்னா, கால் உரையின் மீது மசகு செய்வது. உதாரணமா, ராகிஷன் வந்து ஒரு ஆள் வேலை செய்யறாரு. அங்க வந்து பேண்ட், அப்புறம் சாக்ஸ், ஷூ எல்லாம் போட்டுட்டு போனீங்க, ஆபீஸ்க்கு போகணும். அங்க பக்கத்துல தண்ணீர் வசதி எல்லாம் கம்மி. அப்ப வசதி இருந்தாலும் அங்க போய் ஷூ எல்லாம் கலத்தி, சாக்ஸ் எல்லாம் கலத்தி தொழுவதற்கு ரொம்ப கஷ்டம். இதை திருப்பி போட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இஸ்லாமிய மார்க்கம் அந்த மனிதனுக்கு ஒரு வசதி செய்து கொடுக்கிறது. என்ன வசதி அப்படின்னா, ஊரில் தங்கக்கூடியவராக இருந்தால் 24 மணி நேரம் அவர் என்ன செய்யலாம்? காலை கழுத வேண்டாம். அது எப்படி? உதாரணமா காலையில ஒரு 8 மணிக்கு ஆபீஸுக்கு போறார். காலையில 8 மணிக்கு ஆபீஸ் போகக்கூடிய நேரத்தில் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி
ஒது செய்கிறார். ஒது செய்து சுத்தத்தோட என்ன செய்கிறார்? ஷாக்ஸ் போடுகிறார். ஷாக்ஸ் போடுகிறார். போட்டு சுத்தத்தோட இருக்கிறார். ராவுக்கு போறாரு. நுகருடைய நேரம் வந்தது. அப்போ நியத்து வைக்கணும். எப்படிங்க? காலையில இந்த ஷாக்ஸ் போடும்போது மனசுக்குள்ளார ஒரு நியத்து வைக்கணும். நான் இந்த ஒரு நாளைக்கு இந்த ஷாக்ஸின் மீது இதன் மீது நான் செய்கிறேன், தடவுகிறேன் அப்படின்னு ஒரு நியத்தை மனசுக்குள்ள என்ன செய்யணும்? வைக்கணும். வச்சுக்கிட்டு காலையில் 7 மணிக்கு ஆபீஸுக்கு போயாச்சு. லோகருடைய நேரம் ஆபீஸ்ல இருந்து தொழுவாரு. தொழும் போது என்ன செய்யணும்? உதவு செய்யணும். கைகள் சாதாரணமாக எப்படி உதவு செய்யணுமோ அந்த மாதிரி உதவு செய்து கையெல்லாம் கழுவி தரையெல்லாம் தடவை எடுத்து முடிச்சுக்கிட்டு காலை கழுவக்கூடிய நேரம் வரும்போது கால் சுத்தமா தான் இருக்கு. காலையில அதை கழுவி சுத்தம் பண்ணி கால் உடைய போட்டாச்சு. அதனால இஸ்லாமிய மார்க்கம் செய்கின்ற வசதி என்ன அப்படின்னா, இந்த காலை கழுவக்கூடிய நேரத்துல சும்மா அப்படி தண்ணியை தொட்டு அந்த காலுக்கு மேல அப்படியே ஒரு தடவு செய்யறது. இது செயலை ஒரு நாள் செய்யலாம். 24 மணி நேரம் என்ன செய்யலாம்? அடுத்த வயது வரை என்ன செய்யலாம்? இதை செய்யலாம். ஊரில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தால், அதே நேரத்தில் வெளியூருக்கு போகக்கூடிய மனிதர், பயணம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தால் இந்த ஹுஃபின் மீது தடவுவதை 3 நாள் செய்யலாம். 3 நாள் என்ன செய்யலாம்? செய்யலாம். ஒரு கண்டிஷன், அந்த ஹுஃபை அந்த சாக்ஸை என்ன செய்யக்கூடாது? கலத்தக்கூடாது. இப்படி ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாக இதெல்லாம் முஸ்லிமில் ஹதீஸ் வருகிறது. இதா தவல்லா அஹதுக்கும் ஃபலபிஸ ஹுஃபைஹி ஃபல்யம்ஸஹ் அலைஹா வயம்ஸஹுல் முகீமு யௌமன் வலைலத்தன். ஊரில் இருக்கக்கூடியவர் ஒரு நாள் தடவலாம், வல் முஸாஃபிரு ஸலாம் 3 நாட்கள் தடவலாம் என்றெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்ன செய்கிறது? பதிவாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க விஷயங்களை கேட்பதற்கும் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தை புரிவதற்கும் விளக்குவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.